வாங்க இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி மண் சட்டி நம்ம யூஸ் பண்ணக்குள்ள சில்வர் கரண்டி போடாமல் மரக்கரண்டி போட்டு யூஸ் பண்ணோமா சட்டி உடையாது, ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் நம்ம குழம்பு வைக்கக்குள்ள இந்த மாதிரி சுண்டைக்காய் சுத்தம் பண்ணி தனியாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் குழம்பு வச்சோமா சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டைக்காய் வெந்தும் போயிடும். இந்த மாதிரி நான்வெஜ் நம்ம சிக்கன் மட்டன் எதுவும் எடுத்தாலும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சோமா அதில் இருக்கிற மண் எதுவாக இருந்தாலும் போயிடும். இது நம்ம எந்த ஒரு செலவு நம்ம மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எது வறுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் நம்ம வறுக்கக்குள்ள நம்மளுக்கு ஹீட் ஒரே மாதிரி கொடுக்கும். நம்ம வறுக்கிற பொருளுங்க தீயாமல் நம்மளுக்கு ஒரே மாதிரி நல்லா கிடைக்கும். அனல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கக்குள்ள நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சோமா குழம்பும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு வைக்கக்குள்ள வெண்டைக்காய் சுத்தம் பண்ணி எடுத்து தனியாக இப்படி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இப்படி வறுத்து எடுத்து குழம்பு வச்சோமா வெண்டைக்காய் வளவளப்பு இருக்காது. புடலங்காய் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரிசி மாவு இல்லைன்னா உப்பு ஏதோ ஒன்று போட்டு நாம் கழுவி அதுக்கப்புறம் சமைச்சோமா புடலங்காயோட ஸ்மெல் நம்மளுக்கு வராது, குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.